எக்ஸு ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி சால்வு கொடுத்திங்கன்னா ஈக்குவல் டு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த காஸ் சீடலில் இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, 1 ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ஒய்இ ப்ளஸ்ஸு ஆல்ஃபா எம், இசட்டுக்கு பதிலாக எம் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் க்ளோசிங் டிவைடட் பை 5 கொடுத்துட்டு கேல்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ கேட்கும். நம்ம வந்து காஸ் சீடலுக்கு ஒய்யும் இசட்டும் ஃபஸ்ட்டு 0 கொடுப்போம். இப்போ இங்கே 0 தான் இருக்குது, ஈக்குவல் டு இவன்ட்டி 0 தான் இருக்குது, ஈக்குவல் டு. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்துருச்சிங்களா, 0.2 வந்துருச்சு எக்ஸோட வேல்யூ. திரும்ப என்ன பண்ணுறோம், மறுபடியும் வேல்யூ அப்ளை பண்ணலாம். திரும்ப ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி, வேறு எதையும் பட்டன் போடக்கூடாது, தொடாமல் திரும்ப ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி இப்போ யாரும் ஒய் ஈக்குவேஷன் அப்டேட் பண்ணுறேன். ஒய் ஆல்ஃபா போட்டு சால்வு ஈக்குவல் டு போட்டு ப்ராக்கெட் பண்ணி 6 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு இசட்டு தான் நம்ம எம்னு யூஸ் பண்ணுறோமா, ஆல்ஃபா எம்மு டிவைடட் க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிவைடட் பை 5. ஓகேங்களா? இப்போது கேல்க்கு கொடுங்க. கேல்கில் எக்ஸோட வேல்யூ அதுவே அப்டேட்டட் வேல்யூ எடுத்துக்கிட்டா 0.2 நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம், அதுவே எடுத்துக்கும். ஈக்குவல் டு 0, எம்மோட வேல்யூ அதுவே எடுத்துக்கிடுச்சு. அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு, திரும்ப எதையுமே நான் ப்ரெஸ் பண்ணலை, ஆல்ஃபாவை மட்டும் ப்ரெஸ் பண்ணி எம்மோட வேல்யூ எம் ஈக்குவல் இசட்டுக்கு பதிலாக எம் ஈக்குவல் டு எம்ங்கிறது சால்வு ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா ஒய்இ க்ளோசிங் ப்ராக்கெட் டிவைடட் பை 4 கொடுத்தோடனே கேல்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ அப்டேட்டட் வேல்யூ எடுத்துக்கிடுச்சு, ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 1.16ங்கிறது அதுவே எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஆன்சர் கிடச்சிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்களேன், இப்போ எம் வேல்யூ எழுதிட்டேன் நான் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எழுதணும். எக்ஸ் வேல்யூ எழுதுறதுக்கு இந்த காப்பிக்கு ஏரோ இருக்குல்ல, ஏரோவுக்கு மேலே போங்க, எக்ஸ் இருக்குது இல்லையா, எக்ஸோட வேல்யூவை ஈக்குவல் டுன்னு மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 0.68 வந்துடுச்சு. கிளியருங்களா? திரும்ப யாருக்கிட்ட வரணும், ஒய்கிட்ட வரணும். ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒய்கிட்ட போங்க, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடுச்சு. திரும்ப ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணி யார் எம்முக்கிட்ட போகணும், எம்முக்கிட்ட போங்க, இந்த காப்பிக்கிட்ட உள்ளதை எம்முக்கிட்ட போங்க, எம்கிட்ட போய் ஈக்குவல் டு கொடுங்க, ஆன்சர் வந்துடுச்சு. இது மாதிரி ஈக்குவல் டு யார் வேணுமோ அடுத்தடுத்து ஈக்குவல் டு இந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணி கொடுக்க ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எழுதிடலாம், முடிஞ்சிடுச்சு ஆன்சர். சீடல் இதுதான்.